10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டயவோல்ஃப் என்ற ஓநாய் இனத்தை டிஎன்ஏ மூலம் மீண்டும் உயிருடன் கொண்டு வந்த ஆராய்ச்சியாளர்கள் தற்போது டைனோசரஸையும் உயிர்ப்பிப்பதற்கான ஆராய்ச்சிகளில் தீவிரமாக இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. டைனோசர்களை திரும்பி கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தால் அதனை வைத்து என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள்? விரிவாக பார்ப்போம். மனிதர்கள் தற்போது வரை கண்டுபிடித்திருக்கும் உலகின் மிகப்பெரிய ஆதிக்கத்தை ஏற்படுத்திய உயிரினம் என்றால் அது டைனோசர்கள்தான். இந்த டைனோசர்கள் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் விழுந்த எரிகல்லால் அழிந்து போனதாக அறியப்படுகிறது. ஆனால் இன்றளவும் புரியாத புதிர் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், பல்வேறு உயிரினங்களை பின்னுக்கு தள்ளி எப்படி இந்த டைனோசர்கள் சக்தி வாய்ந்த ஒரு உயிரினமாக உருவெடுத்தது என்பது ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் எடுத்துக்காட்டாக கொண்டு இந்த டைனோசர்கள் மீண்டும் உயிருடன் கொண்டு வந்தால் என்ன ஆகும் என்று கற்பனையில் ஜுராசிக் பார்க் படமெல்லாம் வெளியாகி உலக சினிமா ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதற்கிடையில் டைனோசரின் டிஎன்ஏவை கொண்டு அவற்றை மீண்டும் கொண்டு வர ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஜுராசிக் பார்க் படத்தில் வருவது போல அழிந்து போன டைனோசர்களை மீண்டும் உயிருடன் கொண்டு வர முடியுமா என்பது குறித்து சில ஆராய்ச்சிகள் நடந்து வரும் நிலையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆய்வுக்குழு ஒன்று செய்து வரும் ஆராய்ச்சி அதிலிருந்து சற்று வித்தியாசமாக அமைந்தது. அதாவது டைனோசரின் தோலை உருவாக்கி அதை வைத்து ஹேண்ட்பேக் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்க ஆராய்ச்சி செய்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூகாஸ்டில் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் பல கோடி ஆண்டுகள் முன்னதாக வாழ்ந்த டைனோசரின் புதைப்படிமங்களில் இருந்து டிஎன்ஏ சாம்பிள்களை எடுத்து டைனோசரின் தோலை தயாரிக்க உள்ளார்களாம். முக்கியமாக டைனோசர் இனத்தின் வேட்டையாடும் டைனோசரான டீரெக்ஸின் தோலை தயாரிக்க அவர்கள் முயற்சி செய்து வருவதாகவும் அதனை வைத்து ஹேண்ட்பேக், ஷூ போன்ற தோல் பொருட்களை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய ஃபேஷன் உலகில் தோல் பொருட்களுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும் நிலையில் ஆசிய பகுதிகளில் தோல் பொருட்கள் தயாரிப்புக்காகவே மான்கள், முதலைகள், மாடுகள் அதிக அளவில் வேட்டையாடப்படுகின்றன. இந்நிலையில் தற்போது பூமியில் வாழ்ந்து வரும் மிருகங்கள் தோலுக்காக வேட்டையாடப்படுவதை தவிர்க்க இந்த ஆய்வை நடத்தி வருவதாக கூறப்பட்டாலும் டைனோசர் தோல் என்ற விளம்பரத்தால் இவற்றின் விலையும் எக்கச்சக்கமாக இருக்கும் என்றும் பணக்காரர்கள் மட்டுமே வாங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டயவோல்ஃப் என்ற ஓநாய் இனத்தை டிஎன்ஏவை வைத்து உயிருடன் கொண்டு வந்திருந்தனர் ஆராய்ச்சியாளர்கள். இதற்கிடையில் தற்போது டைனோசர் தோலை உருவாக்க முயன்று வருவதால் நாளை டைனோசரையே உருவாக்கி அவற்றின் தோலை வைத்து வியாபாரமும் அதிகரிக்கக்கூடும் என்றே சொல்லப்படுகிறது.